என்ன மக்களே, இன்னைக்கு எபிசோடும் அவ்வளோதானா? எதுவும் கேட்குற மாதிரி இல்லையா? நம்ம என்னமோ எல்லோ கார்டு, ரெட் கார்டு அப்படின்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தோமே, கடைசியாக ஒன்றும் பண்ணாமல் போயிட்டாங்க, அப்படி தானே? அப்புறம் என்ன, இதை பற்றி நம்ம பேசி ஒரு பிரயோஜனம் கிடையாது. என்ன நடக்குது, என்ன நடந்தது அப்படின்றத பற்றி மட்டும் நம்ம பேசுவோம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம விஜய் சேதுபதி அவர்களுடைய முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ப்ரோமோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கனியோடைய தலைமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதில் தொடர்ந்து நம்ம கமருதீன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 2 ரோல் ப்ளே பண்ணுறாங்க, திடீர்னு வந்து கேப்டன் ஆகிடுறாங்க, திடீர்னு வந்து பிளேயர் ஆகிடுறாங்க. ஸோ அதனால் அவங்க எந்த ஸ்டாண்டர்டில் எப்போ இருக்காங்க அப்படின்றது எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி கமருதீன் வந்து சொல்லியிருக்கணும். ஆனால் கமருதீனுக்கு தான் பேசவே வராதுல்ல, கொஞ்சம் நஞ்சமாவது பேசலாம். ஆனால் அந்த ஆள் பேசுனார் அப்படின்னா சுற்றி 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 விட்டுட்டே வந்துருப்பாப்புல. அதனால் விஜேஎஸே கன்ஃபியூஸ் ஆகிட்டார். ஏம்மா பார்வதி, நீ அவர் தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதனால் நீ கொஞ்சம் கேட்டு சொல்லுமா அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது, பார்வதியே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு சுத்தமாக கேட்ச் ஆகலை சார் அப்படிங்கிற மாதிரி பார்வதி சொல்கிறாங்க. சரி, நம்மளை பார்த்து பேசும்போது தான் பையன் பதட்டப்படுறான், அதனால தான் சரியாக பேச வரல. சரி, ஒரு வேளை வந்து பார்வதி கிட்ட பேசினாங்க அப்படின்னா நல்லா பேசுகிறான்ல, சரி பார்வதி எழுப்பி நிப்பாட்டி பேச வைக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரையும் பார்க்க வைக்கிறாப்புல. நேருக்கு நேர் பார்த்து பேசுப்பா கமருதீன், உனக்கு என்ன தோணுதோ அதை பேசு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய பார்வதி அவர்கள் எந்திரிச்சு நிற்கிறாங்க. அப்போ குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்காரு கமருதீன். ஏப்பா சாமி, நீ என்னப்பா குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்க? ஜெயிலில் உட்காந்துட்டு தான் குசு குசுன்னு பேசிகிட்டு இருந்தா அப்படின்னா இந்த இடத்துல வந்துமா குசு குசுன்னு வந்து பேசிகிட்டு இருப்ப அப்படின்னு சொன்ன உடனே 2 பேருக்கு ஒரே சிரிப்பு. வெக்கம் தாங்கலை கமருதீனுக்கும் பார்வதிக்கும். உடனே விஜேஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஞ்ச் அடிக்கிறாப்புல. வெக்கமே இல்லாமல் வேலையை பார்த்துட்டு வண்டி வண்டியாக வெக்கம் வேறு வருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் தலைமையில் இருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருப்பீங்க பாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு பார்வதி ஆன்சரே சொல்லலை. ஆனால் விஜேஎஸ் பிடிச்சி கலாய்ச்சி தள்ளிட்டாப்புல சொல்லப்போனால். ஓகேவா, எப்படி சொல்கிறார் அப்படின்னா, என்னால் முடியாது, நான் தான் இந்த வீட்டோட இது அது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கலாய்ச்சி விட்டாப்புல. ஆக்சுவலாக ரோஸ்டிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்ணி கடுமையாக வந்து பேசுகிறது மட்டுமே ரோஸ்டிங் கிடையாது. ஒருத்தரை வச்சு சிரிக்க வச்சு கூட அவங்கள அவமானப்படுத்தலாம், ஒருத்தரை சிரிக்க வச்சு கூட அவங்க பண்ணுற தப்புகளை உணர்த்து வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் விஜய் சேதுபதி வந்து பண்ணிகிட்ருக்காப்புல. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஷோ அப்படி தான் இருக்கும். ஹோஸ்ட் மேலே தப்பு கிடையாது, ஓகேவா, பிக் பாஸ் நடத்துகிறவங்க மேலே தப்பு கிடையாது. என்ன தப்பு அப்படின்னா கண்டஸ்டண்ட்டுங்களுடைய பிஹேவியரில் தான் பார்த்திங்கன்னா தப்பு இருக்குது தவிர மற்றபடிக்கு இவங்களை நம்ம குறை சொல்லி ஆகாது. அதே போல் இவங்களை கடுமையாகவும் விமர்சனங்கள் வந்து பண்ணோம் அப்படின்னா அந்த ஷோவுக்கே மிகப்பெரிய அளவில் ஆபத்தாக மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எவ்வளோ முட்டை கொடுக்க முடியுமோ அவ்வளோ முட்டை கொடுக்குறாங்க விஜய் சேதுபதியை வச்சு. ஆனால் என்ன, இந்த எப்ஜே பையனை பற்றி கொஞ்சம் பேசியிருந்துருக்கலாம், கமருதீன் பண்ணக்கூடிய அட்டூழியங்களை பற்றி டைரெக்டாகவே வந்து பேசியிருக்கலாம், இன்டைரக்டாக வந்து பேசாமல். அதே மாதிரி ஆதிரி பண்ண விஷயங்களை வந்து டைரெக்டாக பேசலாம். அதே மாதிரி துஷார் பண்ணுற வேலைகளை டைரெக்டாக பேசலாம். டைரெக்டாக பேசாமல் சுற்றி சுற்றி விட்டு ஒன் லைனில் வந்து ஒரு கோட் வேர்டு மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தால் அது நல்லா இல்லை. கமருதீனுக்கு நேற்று எத்தனையோ விஷயங்கள் வந்து சொன்னாங்க. அந்த ரெட் கார்டு அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் அவனுக்கு வந்து மண்டையிலே ஏறி இருக்குது. இதுக்கப்புறம் நான் அது மாதிரி இருக்க மாட்டேன் பாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பாரு பாருங்கள், இவர் பேசுகிறாரு பேசிகிட்டே இருக்கார். டேய் என்னடா பேசிகிட்டு இருக்க, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, அப்போ நீயும் திவாகர் தானடா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருப்பாப்புல. அது வந்து ஃபன்னாக வந்துருக்குது. ஓகே காய்ஸ், இன்றைக்கான எபிசோட் இப்படி தான் நடக்க போகுது. ஸோ இதை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.